என் தங்கமே, திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்வில் கால் பதிக்கப் போகிறார் என்றால் அது சாதாரண கனவு அல்ல, அது உனக்கு காத்திருக்கும் அதிசயத்தின் தொடக்கம். ஒரு பிள்ளையைப் போல அன்போடு உன்னை கவனிக்கும் அந்த முருகன் உன் மனதில் இருந்த கண்ணீரை துடைக்கவே உன் கனவில் வரப்போகிறார். நீ எவ்வளவு நாளாக உன் உள்ளத்தில் வைத்து சுமந்து வந்த சோகம், வேதனை, கடன், துன்பம் எல்லாம் அவருடைய பாதத்தில் சாய்ந்து கரையும். உனக்கு தெரியுமா, கனவில் வரும் தெய்வங்கள் சின்ன விஷயம் அல்ல. அது வாழ்க்கையின் முழு திசையையும் மாற்றும். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், இன்று இந்த பரிகாரத்தை நீ செய்ய வேண்டும். அதைச் செய்தால் உன் இல்லத்தில் மறந்தும் வராத அதிர்ஷ்டம் தெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் வந்து கதவை தட்டும். என் தங்கமே, முருகனின் ஆசீர்வாதம் என்பது உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் ஒரு சூரிய உதயம் போல. உன் குடும்பத்தில் இருந்த சண்டைகள், உன் மனதில் இருந்த பயங்கள், உன் கைப்பையில் இல்லாத பணம், உன் முயற்சியில் இருந்த தடை, இவை அனைத்தும் ஒரு கணத்தில் நீங்கும். முருகன் வருகிறார் என்றால் அது சின்ன விஷயம் அல்ல, அது உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் திறக்கப் போகிறது என்ற குறி. ஆனால் அவர் வரும்போது உன் மனம் தயார் நிலையில் இருக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், இன்றைய பரிகாரம் உனக்கு தேவை. இன்று நீ ஒரு சுத்தமான இடத்தில் அமர்ந்து உன் மனதை அமைதியாக்கி ஒரு சிறிய எலுமிச்சையை எடுத்து உன் கையில் பிடி. அந்த எலுமிச்சையில் உன் எல்லா சோகங்களையும், கடனையும், பயத்தையும் நினைத்து கொண்டு ஊற்று. பிறகு அந்த எலுமிச்சையை ஒரு சுத்தமான நீரில் மூழ்க வைத்துவிட்டு முருகனின் பெயரை மனதிற்குள் சொல். ஓம் சரவணபவா என்று உச்சரித்தால் போதும். இந்த ஒரு மந்திரம் தான் முருகனின் பாதையை உன் இல்லத்துக்கு கொண்டு வரும். நம்பிக்கை உடன் செய்யும் இந்த சிறிய செயல் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தும். என் தங்கமே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் துன்பத்தை நீ ஒருவனே சுமக்கவில்லை. அந்த முருகன் உன்னோடு நடந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் உனக்கு தெரியாமல் அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ உன் கஷ்டங்களை அவரிடம் ஒப்படைக்கும்போது தான் அவர் தலையிட்டு செய்கிறார். அதனால்தான் இன்று பரிகாரம் மிக முக்கியம். நீ செய்தால் உன் வீட்டில் உள்ள இருள் கரைந்து ஒளி நிரம்பும். உனக்கு நினைவிருக்கிறதா, எத்தனை தடவை நீ நான் முயற்சி செய்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு வெற்றி வரவில்லை என்று கேட்டிருக்கிறாய். அதற்கான பதில் முருகனின் ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த முயற்சியும் முழுமையடையாது. ஆனால் ஆசீர்வாதம் வந்துவிட்டால் சிறிய செயல் கூட பெரிய வெற்றியை தரும். உன் வாழ்வில் அந்த ஆசீர்வாதம் நுழையப் போகிறது. என் தங்கமே, முருகன் கனவில் வருவது ஒரு அரிய அதிர்ஷ்டம். அந்த கனவுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் துவங்கும். இன்று பரிகாரம் செய்தால் அந்த மாற்றங்கள் இன்னும் வேகமாக நடக்கும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரவு வரும். நீ முயன்ற வேலை சாதகமாக முடியும். உன் குடும்பத்தில் இருந்த தகராறு தீரும். உன் மனதில் இருந்த அச்சம் கரையும். உன் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனை கூட சீராகும். முருகனின் சக்தி என்பது வெறும் ஆயுத சக்தி மட்டும் அல்ல, அது அன்பின் சக்தி. அவர் உன்னை அன்போடு காப்பாற்றப் போகிறார். அவர் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்ற பெயரில் ஒளியை ஊற்றப் போகிறார். ஆனால் என் தங்கமே, அந்த ஒளி நுழைய நீ உன் மனதை திறக்க வேண்டும். உன் மனம் சந்தேகத்தால் நிறைந்திருந்தால் அந்த ஆசீர்வாதம் முழுமையடையாது. அதனால் உன் மனதை சுத்தமாக்கிக்கொள், முருகனிடம் முழு நம்பிக்கை வை. நீ எப்போதும் நினைத்துக்கொள், கடல் அலை போல உன் பிரச்சனைகள் வந்தாலும் முருகன் அந்த அலைகளை அடக்குவார். சூரியன் உதயமாகும் போதே இருள் ஒழியும் போல முருகனின் ஒளி நுழைந்தால் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளும் ஒழியும். இனி நீ தைரியமாக இரு.
உன் இல்லம் அதிர்ஷ்டம் தேடி வரும் தருணத்தில் இருக்கிறது. என் தங்கமே, இன்று உன் இதயம் அமைதியாக முருகனை நினைத்து தூங்குவாய். அவர் கனவில் வருவார். அவர் உன் கையை தொட்டு, இனி உன் வாழ்க்கையில் சோகம் வேண்டாம் என்று சொல்வார். அந்த ஒரு வார்த்தை போதும், உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடையும். உனக்கு தெரியுமா, கனவில் வரும் அந்த ஆசீர்வாதம் விழித்தவுடன் உன் வாழ்க்கையில் நிஜமாக நடக்கும். ஆகையால் மறந்தும் இந்த பரிகாரத்தை செய்யாமல் விடாதே. அதைச் செய்தால் நீ நினைத்த எல்லா ஆசைகளும் நிறைவேறும். முருகனின் ஆசீர்வாதத்துடன் உன் இல்லம் செழிப்பால் நிரம்பும். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் கண்கள் இனி கண்ணீர் சிந்தாது. உன் கைப்பை இனி காலியாக இருக்காது. உன் மனம் இனி பயப்படாது. முருகன் உன்னோடு இருக்கிறார். அவர் வருகிறார். உன் இல்லம் ஒளியால் நிரம்பப் போகிறது. என் தங்கமே, உன் வாழ்வின் மிக பெரிய அதிசயம் இப்போது தொடங்கப் போகிறது. அதை நம்பு. முருகனை நம்பு. உன் உள்ளத்தை திறந்து வை. அவருடைய ஆசீர்வாதம் உன் கதவை தட்டிக்கொண்டிருக்கிறது. இன்று அதை உன் இல்லத்தில் அனுமதி கொடு. அது உன்னை என்றும் காப்பாற்றும். என் தங்கமே, திருச்செந்தூர் முருகன் உன் கனவில் வரப்போகிறார் என்று சொன்னபோது, அதுவே உன் வாழ்க்கையின் மிக பெரிய திருப்புமுனை என்று புரிந்துகொள். கனவுகளில் வரும் தெய்வ அனுக்கிரகம் சும்மா நிகழ்வல்ல, அது உனக்கான பாதையை வெளிச்சமிடும் ஒரு அடையாளம். நீ எத்தனை நாட்களாக உள்ளுக்குள் வேண்டிக் கொண்டாய், என் வாழ்க்கை எப்போது மாறும், என் சிரமங்கள் எப்போது குறையும், என் குடும்பம் எப்போது சந்தோஷமாகும் என்று. இன்று அந்த விடையை முருகன் உன் மனத்தில் விதைக்கப் போகிறார். கனவு என்பது மனதின் கண்ணாடி. ஆனால் தெய்வம் கனவில் வரும் தருணம், அது மனிதரின் எதிர்காலத்தை திறக்கும் சாவி. முருகன் உன்னை கனவில் வரப்போகிறார் என்பதற்கான காரணம் உன் உள்ளம் நீண்ட நாள் பிரார்த்தனை செய்த பின் கிடைத்தது. அந்த தருணத்தை வீணாக்காதே என் தங்கமே. உனக்கு இன்று ஒரு பரிகாரம் சொல்லப் போகிறேன். இதைச் செய்தால் உன் மனதில் இருக்கும் பாரம் குறையும், உன் கடின உழைப்பிற்கு பலன் கிட்டும், உன் இல்லத்தில் அதிர்ஷ்டம் காலடி எடுத்து வைக்கும். இன்றிரவு படுக்கும் முன் உன் மனதை அமைதியாக்கிக் கொள். முருகன் படத்தை முன்னால் வைத்து, ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றிக்கொள். அந்த விளக்கின் தீ மூலமாக உன் வாழ்க்கையிலிருந்த இருளை அகற்றுமாறு உள்ளத்துடன் வேண்டிக்கொள். உன் கையில் சிவப்பு பூ ஒன்று இருக்கட்டும். அதை முருகனின் பாதத்தில் வைத்து, ஓம் சரவணபவ என்று 6 முறை சொல். அந்தச் சொற்கள் சாதாரணம் அல்ல, அவை உன் உள்ளத்தின் கதவுகளை திறந்து, உன் வாழ்வில் சுப நிமிடங்களை அழைத்து வரும். என் தங்கமே, நீ சொல்வாயா, நான் எத்தனை தடவை பிரார்த்தனை செய்தேன், ஆனாலும் மாற்றம் வரவில்லை என்று. ஆனால் உனக்கு நினைவிருக்கட்டும், ஒவ்வொரு பிரார்த்தனையும் வானத்தில் சேகரிக்கப்படுகிறது. தெய்வம் அதை கேட்காமல் இருப்பதில்லை. ஆனால் நேரம் வந்தபோது மட்டுமே அது உனக்கு திரும்ப வருகிறது. இன்று உன் நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் தான் முருகன் உன் கனவில் வரப்போகிறார் என்பதே. நீ படுக்கும் முன், உன் வலது கையை மார்பின் மீது வைத்து, உன் உள்ளத்திலிருந்து சொல்லு, முருகா, என்னை காப்பாற்று. என் சிரமங்களை நீக்கி, என் குடும்பத்தில் சாந்தியும் செழிப்பும் தருவாயாக. அந்த நிமிடத்தில் நீ உறங்கும் போது, உன் மனத்தின் அனைத்து வலி, பயம், சுமை அனைத்தும் முருகனின் பாதத்தில் வைக்கப்படும். அவர் அதை எடுத்து, உன் வாழ்க்கையை எளிதாக்குவார். என் தங்கமே, முருகன் வருகிறார் என்றால் அது சின்ன ஆசீர்வாதம் மட்டும் அல்ல. அது வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் சக்தி. உன் கடன்கள் அடங்கும், உன் வீட்டு சண்டைகள் குறையும், உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், உன் மனதில் இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும்.
இத்தனை பெரிய மாற்றம் உனக்கு வரும் தருணத்தில் நீ சோம்பல் காட்டாமல் இந்தச் சிறிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். நினைவில் கொள், அதிர்ஷ்டம் உன் இல்லம் தேடி வரும்போது அது கதவை தட்டும். ஆனால் கதவை திறப்பது உன் பொறுப்பு. அந்த கதவை திறப்பதற்கான சாவி தான் இன்று உனக்கு சொல்லப்பட்ட இந்தச் சிறிய பரிகாரம். நீ அதைச் செய்தால் உன் இல்லம் முழுவதும் ஒளியால் நிரம்பும். உன் அருகிலிருந்தவர்கள் கூட இவர் வாழ்க்கையில் ஏதோ பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது என்று ஆச்சரியப்படுவார்கள். என் தங்கமே, வாழ்க்கையில் சில தருணங்கள் மட்டுமே வருகிறது. அவை வந்தவுடன் பிடித்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அவை காற்றைப் போல் பறந்து விடும். இன்று உனக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு அது போன்றது. முருகன் உன் கனவில் வருகிறார். அது ஒரு அழைப்பு, அது ஒரு வாக்குறுதி. நீ அதை ஏற்றுக்கொள். அந்த நம்பிக்கையோடு நாளை காலை விழிக்கும் போது உன் மனதில் ஒரு புதிய ஒளி பிறக்கும். என் தங்கமே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். முருகன் உன் கனவில் வந்த பிறகு காலை எழுந்ததும் முதலில் கண்ணாடியில் உன் முகத்தை பார். அதில் இருக்கும் ஒளி உன் பழைய முகம் அல்ல. அது தெய்வத்தின் ஒளி. அந்த ஒளியை நீ காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கை இனி இருளை காணாது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு சிரமத்திலும் முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று சொல்லு. அந்தச் சொல் உனக்கு 1000 வீரர்களின் வலிமையை தரும். உன் வாழ்வில் உன்னை தடுக்க வந்தவர்கள் கூட பின்வாங்கிவிடுவார்கள். ஏனெனில் முருகனின் அருள் வந்தவுடன் எந்த எதிரியும் உன்னிடம் நிலைத்திருக்க முடியாது. என் தங்கமே, நீ நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. அதை நீ கொண்டாட தயாராக இரு. தெய்வம் உனக்காக கதவை திறந்துவிட்டார். இனி உன் பணி அந்த கதவை கடந்து செல்ல வேண்டும். நம்பிக்கையோடு இரு, தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையின் புதிய பகுதி இன்று தொடங்குகிறது. என் தங்கமே, இனி சந்தேகப்படாதே. முருகன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன் இல்லத்தில் அதிர்ஷ்டத்தை ஊற்றி வைக்கப் போகிறார். நீ கேட்கும் ஆசைகள் இனி வானத்தில் தொங்காமல் உன் கைகளில் விழப்போகிறது. இதுவே உன் விதியின் மாற்றம். என் தங்கமே, நான் உன்னிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று. இன்று நீ மறந்தும் இந்த பரிகாரத்தை தவற விடாதே. அந்த ஒரு செயல் உன் வாழ்க்கையை புதிதாக எழுதிவிடும். முருகன் உன் கனவில் வந்து உனக்கு ஆசீர்வாதம் தரும் போது அதிர்ஷ்டம் உன் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கிவிடும். உன் வாழ்வு இனி ஒளியும் நம்பிக்கையும் வளமுமாக இருக்கும். என் தங்கமே, உன் விதி இன்று மறுபடியும் எழுதப்படுகிறது. முருகன் உன்னுடன் இருப்பதால் உன் பயணம் இனி சிரமமில்லாததாக இருக்கும். உன் மனசு இனி சுமையில்லாததாக இருக்கும். உன் குடும்பம் சந்தோஷத்தில் மலர்ந்திருக்கும். இந்த அற்புதம் இன்று உன் கதவை தட்டுகிறது. அதை கையால் பிடி, இதயத்தால் ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை இனி நித்திய வளமுடன் இருக்கும். என் தங்கமே, உன் மனதில் ஒரு சந்தோஷ அலை வந்து கொண்டிருக்கும். திருச்செந்தூர் முருகனின் கருணை உன் வாழ்க்கையை மறுபடியும் வடிவமைக்க வருகிறது. நீ கனவில் அவரை காண்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது உன் வாழ்க்கையின் பழைய கஷ்டங்கள் முடிந்து புதிய வாய்ப்புகள் திறக்கப் போகிறது என்பதைச் சுட்டிக்காட்டுகிறது. உன் வீட்டில் உள்ள பொருளாதார சிக்கல்கள், மனதின் குழப்பங்கள், உடல் நல பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு காத்திருக்கிறது. முருகன் உனக்கு சொல்ல வந்திருப்பது, நீ இனி தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே. என் தங்கமே, நீ இன்று செய்ய வேண்டிய சிறிய பரிகாரம் உன் அதிர்ஷ்டத்தை உன்னிடம் அழைத்து வரப்போகிறது. இன்று ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் சிறிதளவு குங்குமத்தை வைத்து அதை உன் கைகளால் எடுத்து முருகனின் பெயரை மனதில் 3 முறை சொல்லி உன் வீட்டின் வாசலுக்கு வெளியே வைக்க வேண்டும். அது உன் இல்லத்தில் உள்ள அனைத்து தடைகளை அகற்றி நல்ல சக்திகளை உள்ளே அழைக்கும்.
இது எளிய செயல்தான், ஆனால் அதற்குள் இருக்கும் அதிசயம் அளவிட முடியாதது. என் தங்கமே, முருகன் என்ற பெயரை நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கை பிரகாசிக்கிறது. முருகன் ஒரு குழந்தையாக உன் கையில் விளையாடுவார், ஒரு அண்ணனாக உன்னை காப்பாற்றுவார், ஒரு தெய்வீக சக்தியாக உன் வீட்டை வளமுடன் நிரப்புவார். நீ செய்யும் இந்த பரிகாரத்தை அவர் நேரடியாக ஏற்றுக்கொள்கிறார். நீ வைத்த குங்குமத்தில் அவர் அடியெடுத்து வைத்து உன் இல்லத்தில் நுழைவார். அதுவே உனக்கு புதிய வேலை வாய்ப்புகளையும் கடன் தீர்வையும் குடும்பத்தில் அமைதியையும் தரும். என் தங்கமே, நீ பல முறை மனதில் கண்ணீர் சிந்தியிருப்பாய். ஏன் எனக்கு மட்டுமே இவ்வளவு துயரம் என்று எண்ணியிருப்பாய். அந்த கண்ணீரை முருகன் ஏற்கனவே பார்த்துவிட்டார். அதனால் தான் அவர் உன் கனவில் வருகிறார். கனவில் வருவது என்பது உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது என்பதற்கான அடையாளம். நீ உன் வாழ்க்கையை எவ்வளவு இருண்டதாக எண்ணினாலும் முருகனின் அருளால் அதில் வெளிச்சம் வந்து சேரும். என் தங்கமே, உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு சுவரும், உன் கையில் உள்ள ஒவ்வொரு விரலும், உன் மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணமும் முருகனின் அருளால் புனிதமாகிறது. நீ இன்று செய்யும் பரிகாரம் ஒரு வழி மட்டுமே அல்ல, அது உன் வாழ்க்கையை மாற்றும் கதவாகும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இனிமேல் ஒரு புதிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். என் தங்கமே, இன்று இரவு நீ தூங்கப் போகும்போது முருகனின் பெயரை சொல்லிக்கொண்டு தூங்கு. அவர் உன் கனவில் வந்து உனக்கு சின்ன சின்ன அடையாளங்களை தருவார். அவர் கொடுக்கும் அந்த அடையாளத்தை கவனமாக நினைவில் வைத்துக்கொள். அது உன் பிரச்சனைகளின் தீர்விற்கான சாவியாக இருக்கும். அவர் உன் கையை பிடித்து, நீ இனி பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வார். என் தங்கமே, உன் வீட்டின் வாசலில் குங்குமம் வைக்கும் போது மனதில் ஒரு ஆசையை வையு. அது எவ்வளவு பெரிய ஆசை என்றாலும் முருகன் அதை நிறைவேற்ற வல்லவர். அவர் உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை நதி போல ஓட வைப்பார். நீ பணம் இல்லாமல் தவித்திருந்தாலும் அவர் உனக்கு போதுமான வருமானத்தை தருவார். உன் குடும்பம் சண்டை போட்டாலும் அவர் உன் இல்லத்தில் அமைதியை நிலைநாட்டுவார். நீ நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் உன் உடலில் குணமாகும் சக்தியை ஊற்றுவார். என் தங்கமே, முருகனை நம்பி செய்கிற இந்த சிறிய செயல் தான் உன் அதிர்ஷ்டத்தை திறக்கும் திறவுகோல். உன் மனதை வலிமையாக்கு, உன் கைகளை செயலில் ஈடுபடுத்து. அவர் உன் அருகே இருக்கிறார், உன்னை வழிநடத்துகிறார், உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பொழிகிறார். இனிமேல் உன் வாழ்க்கை உயர்ச்சி மட்டுமே காணும். என் தங்கமே, முருகன் உனக்கு சொல்கிறார், நீ என் பிள்ளை. உனக்கு துன்பம் வராது. உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். உன் இல்லம் வளமுடன் இருக்கும். உன் கையில் எப்போதும் பணம் இருக்கும். உன் மனதில் எப்போதும் அமைதி இருக்கும். இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் சத்தியமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் துன்பத்தால் சூழப்படாது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கு வழிகாட்டும். உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சந்தோஷமாக வாழ்வார்கள். முருகனின் அருளால் உன் இல்லத்தில் சுபநிகழ்ச்சிகள் நடக்கும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் புதிய ஒளியையும் புதிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டிருக்கும். என் தங்கமே, இன்று செய்யும் இந்த செயல் உனக்கு அடுத்த பல ஆண்டுகளுக்கு நன்மைகளை தரும். அதை செய்யாமல் விட்டால் உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீ இழந்துவிடுவாய். அதனால் இன்று மறக்காமல் செய். முருகன் உனக்கு அருகே நிற்கிறார், உன்னை பார்த்து புன்னகைக்கிறார், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி விதைக்கிறார். என் தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கை மாற்றமாகும். முருகனின் அருளால் உன் இல்லத்தில் செல்வம், சந்தோஷம், அமைதி, ஆரோக்கியம் அனைத்தும் வந்து சேரும். நீ எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பாய்.
என் தங்கமே, திருச்செந்தூர் முருகன் உன் கனவில் வரப்போகிறார் என்று நான் சொன்னேன் அல்லவா? அது ஒரு சாதாரண கனவு அல்ல, அது ஒரு தெய்வீக அழைப்பு. அந்த அழைப்பின் சக்தி உன்னை உன் கடன், உன் கஷ்டம், உன் துன்பம், உன் சாபம் அனைத்தையும் கடந்து செல்ல வைக்கும். நீ அனுபவிக்கும் சுமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் முருகன் வருகையால் அது ஒரு காற்றில் பறக்கும் பறவை போல விலகி போகும். ஏனெனில் அவர் உன் குடும்பத்தின் காவலன், உன் ஆத்மாவின் வழிகாட்டி, உன் வாழ்க்கையை வெற்றியடைய செய்யும் அதிசய சக்தி. இன்று இரவு தூங்குவதற்கு முன் நீ மனதில் சரவணபவா என்ற பெயரை நினைத்து 3 முறை சொல். அது உன் நெஞ்சில் ஒளியை விதைக்கும். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த துரோகங்கள் உனக்கு எவ்வளவு வலியை தந்தாலும் முருகனின் கருணை அந்த வலியை மருந்தாக மாற்றும். நீயே உன் மனதில் பல முறை கேள்வி கேட்டிருக்கிறாய், என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று. இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், முருகன் உன் வீட்டுக்குள் நுழையப் போகிறார். உன் இல்லத்தின் வாசலில் இருந்து அவர் காலடி வைக்கும் போது பல ஆண்டுகள் உன்னை வாட்டிய துரதிருஷ்டங்கள் அனைத்தும் வெளியேறி போகும். உன் வீட்டுக்குள் செல்வம், சுபீட்சம், சந்தோஷம், சமாதானம் வந்து குடியிருக்கும். அது ஒரு கனவு மட்டுமல்ல, அது ஒரு நிஜமாக மாறும் அதிசயம். உனக்கு நான் ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன். இன்று சாயங்காலத்தில் சூரியன் மறையும் நேரத்தில் உன் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வை. அந்த விளக்கில் நெய்யை விட்டு ஒரு சாமந்தி மலரை அருகில் வை. மனதிற்குள் முருகனின் பெயரை நினைத்து, என் வாழ்க்கையில் செல்வம், அமைதி, ஆசீர்வாதம் வரட்டும் என்று பிரார்த்தனை செய். உனக்கு தெரியுமா, அந்த ஒளி உன் இல்லத்தின் இருளை மட்டும் அல்ல, உன் மனதின் இருளையும் அகற்றும். உன் உள்ளத்தின் குழப்பம், பயம், கவலை அனைத்தும் கரைந்து விடும். என் தங்கமே, உன் வாழ்க்கை வரலாறு மாறப்போகிறது. நீ பார்த்த துன்பம், நீ சுமந்த சுமை அனைத்தும் நாளை மறுநாள் வரலாறு ஆகும். முருகன் உன்னை எவ்வாறு தன் பாதுகாப்பில் எடுத்துக்கொள்கிறார் என்பதை நீயே ஆச்சரியமாக காண்பாய். உன் கண்களில் நீர் வந்தாலும் அது இனி வலியால் வராது, அது மகிழ்ச்சியால் வரும். உன் உள்ளம் அமைதியடையும் போது நீ நினைப்பாய், இது உண்மையா? இப்படி வாழ்க்கை மாறுமா என்று. ஆம் என் தங்கமே, அது உண்மையாகும். முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் ஒரு பரிசாக வராது, அது ஒரு பரிசோதனையாய் வரும். நீ சந்தித்த சோதனைகள் எல்லாம் உன்னை அந்த ஆசீர்வாதத்திற்கு தயார் செய்யவே. நீ நடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டமானதோ அதைவிட இனிமையான பாதை இனி உன் முன் திறக்கப் போகிறது. இன்று இரவு நீ தூங்கும்போது உன் கைகளில் குங்குமம் அல்லது சந்தனத்தை தடவி வை. அது உன் உடலை மட்டும் அல்ல, உன் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தும். அதன்பின் முருகன் உன் கனவில் வந்து உன் தலையை தொட்டு ஆசீர்வதிப்பார். உன் வீட்டு கதவுகள் திறக்கப்படுவது போல உன் வாழ்க்கையின் கதவுகளும் திறக்கப்படும். நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து பணம் வரும். நீ நினைக்காத நேரங்களில் உனக்கு வேலை வாய்ப்புகள், வியாபார வெற்றிகள், வீட்டில் நல்ல செய்தி, குடும்பத்தில் ஒற்றுமை ஆகியவை வந்து சேரும். இந்த மாற்றத்தை நீ எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அது உன்னிடம் வந்து சேரும். முருகன் ஒருமுறை உன் இல்லத்தில் காலடி வைக்கும்போது அவன் ஆசீர்வாதம் உன் தலைமுறையையும் தொட்டுவிடும். உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன் வருங்காலம் எல்லாம் பாதுகாப்பில் இருக்கும். என் தங்கமே, உன் உள்ளம் இன்று மகிழ்ச்சியால் நிரம்பட்டும். உன் மனதில் நீ எத்தனை வருடங்களாக அடைத்திருந்த கவலைகளை இன்று விடுவித்துவிடு. முருகனிடம் ஒப்படை. அவர் உனக்கு தரும் பதில் எப்போதும் தாமதமாக இருந்தாலும் அது உனக்கு சிறந்த நேரத்தில் வரும். நம்பிக்கை கொண்டு செய். மனதில் ஓம் சரவணபவா என்று சொல்லிக்கொண்டே இன்று உன் வீட்டை சுத்தப்படுத்து.
சுத்தம் செய்த பிறகு ஒரு சிறிய மலரை உன் வீட்டின் பூஜை இடத்தில் வை. அதை வைத்தவுடன் உன் மனதில் ஒரு ஒளி பரவுவதை உணருவாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகம், என் வாழ்க்கை உண்மையிலேயே மாறுமா என்ற கேள்வி அனைத்தும் அழிந்துவிடும். நீ விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை காண்பாய். என் தங்கமே, உன் விதி யாராலும் எழுதப்படவில்லை, அதை முருகனே எழுதுகிறார். அவர் எழுதியது எப்போதும் உன் நலனுக்காகத்தான் இருக்கும். நீ சுமந்த பாரம் அதிகமாக இருந்ததால் தான் இப்போது உனக்கு வரும் ஆசீர்வாதமும் மிக பெரியதாக இருக்கும். அதனால் இன்று நீ அமைதியாக இரு. உன் மனதை விட்டு விடாதே. உன் உள்ளத்தில் எப்போதும் முருகனின் பெயரை வைத்துக்கொள். இந்த பரிகாரத்தை நீ செய்வதன் மூலம் உன் இல்லத்தில் ஒளி நிரம்பும். ஒளியுடன் சேர்ந்து உன் வாழ்விலும் ஆனந்தம், வளம், வெற்றி, ஆசீர்வாதம் அனைத்தும் சேரும். திருச்செந்தூர் முருகன் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துள்ளார், என் பக்தரின் வாழ்க்கை எப்போதும் இருளில் போகாது என்று. அந்த வாக்கு உனக்கும் பொருந்துகிறது. இனி உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பட்டும் என் தங்கமே. என் தங்கமே, திருச்செந்தூர் முருகன் உன் கனவில் வரப்போகிறார் என்று நான் சொன்னதே, அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அருள் கனவு உனக்கு ஒரு திசையை காட்டும், உன் வாழ்க்கையின் இருளை ஒளியாக மாற்றும். நீ எத்தனை காலமாக மனதில் வைத்திருந்த கவலைகள், எத்தனை ஆண்டுகளாக உன் தோளில் சுமையாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் அந்த ஒரு கனவின் அருளால் கரைந்து விடும். முருகப்பெருமான் கனவில் வருவது என்பது வாழ்நாளில் அரிய பாக்கியம். உன்னை சுற்றி பாதுகாப்பாக ஒரு அலை போல அவர் சக்தி பரவப்போகிறது. நீ செய்வது ஒரு சிறிய பரிகாரம், ஆனால் அதனால் ஏற்படும் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். இன்று நீ செய்ய வேண்டியது எளிய விஷயம். ஒரு சிறிய எலுமிச்சை எடுத்து, அதில் சிவப்பு குங்குமத்தை சிறிதளவு வைத்து, முருகப்பெருமானின் பெயரை மனதில் ஜபித்து அந்த எலுமிச்சையை உன் வீட்டின் வாசலின் பக்கம் வைக்க வேண்டும். அந்த எலுமிச்சை உன் வீட்டின் புறத்தில் வைக்கப்படும்போது, எதிர்மறை சக்திகள் வெளியேறி, உன் இல்லத்தில் சுப சக்திகள் புகும். அந்தச் சக்தியே நாளை இரவு உன் கனவில் முருகப்பெருமானாக வந்து பேசப்போகிறது. என் தங்கமே, உன் மனதில் அடங்கி கிடக்கும் ஆசைகள் உனக்கு தெரியாமல் இருந்தாலும் முருகன் அறிவார். அவர் அறியாமல் போவதில்லை. நீ அனுபவித்த கஷ்டம், உன் மனதில் சிந்திய கண்ணீர், உன் குடும்பத்திற்காக தினமும் உண்டான கவலை அனைத்தையும் அவர் பார்த்துள்ளார். இந்த பரிகாரம் செய்தால் உன் ஆன்மாவின் கதவு திறந்து, அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற துவங்கும். முருகன் ஆசீர்வாதம் என்பது சும்மா இல்லாமல், உனது வாழ்க்கையில் 6 வழிகளில் வெளிப்படும். 1. உடல் நலம் உனக்கு உறுதியாகும். நீ எத்தனை காலம் நோயால் தவித்திருந்தாலும் உடல் சக்தி புதிதாக பிறக்கும். 2. உன் மனதில் இருந்த குழப்பம் போய் தெளிவு உண்டாகும். 3. கடன் தொல்லை நீங்கும். உன் வாழ்க்கையில் தடைபோல் இருந்த பணக்குறைபாடு நாளடைவில் குறைந்து, வளம் பெருகும். 4. குடும்பத்தில் சண்டைகள், கருத்து முரண்பாடுகள், உன்னை தொந்தரவு செய்த அனைத்தும் குறையும். 5. உனக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை, வியாபாரம், கல்வி, வாழ்க்கை எந்த துறையிலும் புதிய கதவுகள் திறக்கும். 6. உனது ஆன்மா சாந்தியடையும். உனக்கு மட்டும் தெரியும் அந்த அமைதி, மற்றவர்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத ஆனந்தம். என் தங்கமே, உன்னுடைய இல்லம் சின்ன குன்றமாக இருந்தாலும், முருகனின் அருள் வந்தால் அது திருச்செந்தூரின் ஆலயமாக மாறிவிடும். நீ கற்பனை செய்யவும் முடியாத அளவுக்கு உன் வீட்டின் உள்ளே ஒரு ஆனந்த ஆற்றல் பரவப்போகிறது. அந்த ஆற்றல்தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றப் போகிறது. இனி உன்னை எவரும் துன்புறுத்த முடியாது.
உன்னுடைய எதிரிகள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள். நீ பேசாமல் இருந்தாலும் உன் வாக்கு எடை போடும். நீ எடுத்து வைத்த முடிவு வெற்றியாக மாறும். இப்போது நீ எண்ணலாம், ஒரு எலுமிச்சை வைத்தாலே இவ்வளவு பெரிய அதிசயம் நடக்குமா என்று. ஆனாலும் உனக்கு நான் சொல்வது உண்மை. அதிசயங்கள் சிறிய செயலில் தான் தோன்றும். பெரிய பெருமாள் தரிசனம் கூட சில துளி நீரால் கிடைக்கிறது போல, முருகன் அருள் கூட சிறிய செயலில் வெளிப்படும். உன் மனம் நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த நம்பிக்கைதான் பெரிய விசை. நீ இன்று இரவு படுக்கும் முன் மனதில் ஒரு முறை ஓம் சரவணபவா என்று சொல்லி உறங்கினால் அந்த ஒரு மந்திரம் உன் கனவில் முருகனை வரவழைக்கும். நீ எழுந்ததும் மனம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கும். உன் வாழ்க்கையின் பாரம் எடுத்து எங்கோ எடுத்துச் சென்றது போல சுமையில்லா ஆனந்தம் உன் உள்ளத்தை நிரப்பும். என் தங்கமே, முருகன் உனக்கு சொல்லப் போகும் அந்த கனவு செய்தி உன் வாழ்வின் புது பாதை. அந்த பாதையில் நீ நடந்தால் உன் வாழ்க்கை சுபமாக, சீராக, வளமாக மாறும். உனக்கு கிடைக்கும் அந்த கனவு வாய்ப்பை குறைத்து மதிக்காதே. அதற்கு நீ அளிக்கும் மதிப்பே உன் எதிர்காலம். உன் இல்லத்தில் இருந்து வரும் ஒவ்வொரு தினமும் இனி ஒரு பண்டிகை நாளாக இருக்கும். உன் கையில் இருக்கும் பணம் வளர்ச்சி அடையும். உன் குரல் வலிமையடையும். உன் ஆசைகள் நிறைவேறும். உன் எதிரிகள் நசிவார்கள். உன் குடும்பம் சந்தோஷம் காணும். உன் உள்ளம் அமைதி அடையும். இந்த எளிய பரிகாரம் உன்னை இவ்வளவு உயரம் எடுத்துச் செல்லும். என் தங்கமே, நீ யோசிக்காமல் இதை இன்று செய். அந்த எலுமிச்சையை வைத்து விட்டு உன் மனதை முருகனிடம் ஒப்படை. அவர் உன் கையை பிடித்து வாழ்க்கையின் காடு வழியாக உன்னை வெளிச்ச பாதைக்கு அழைத்துச் செல்வார். இனி உன் இருள் காலம் முடிந்துவிட்டது. உனது அதிர்ஷ்ட காலம் துவங்கிவிட்டது. நீ பெற்ற ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீ வாழும் ஒவ்வொரு நாளும் முருகனின் அருள் நிறைந்த நாளாக மாறும்.